இன்னைக்கான டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான டாபிக்னே சொல்லலாம். ஒரு வீடு அப்படின்னு இருந்தா கடிகாரமும், கேலண்டரும் இல்லாத வீடே இருக்காது. ஆனா நெறைய பேரோட சந்தேகம் என்னன்னா, இந்த கடிகாரமும், கேலண்டரும் மாட்டக்கூடிய திசை என்ன? எந்த திசையில மாட்டணும்னு சொல்லுங்க. அந்த பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தெரிஞ்சுக்கலாம். டேவ நம்ம எப்படி எடுத்துட்டு போறது? இப்ப எக்ஸாம்பிள் இப்ப நான் கடகராசி இப்ப நான் பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். இப்ப கடகராசி. இப்ப நான் பார்க்குறம்போது கடகராசி இன்னைக்கு கோவம்னு வந்தா, நம்மள எவனோ கோவம் ஊட்ட போறான்னு அர்த்தம். அப்போ ம்ஹ்ம். ஒருத்தன் கோவப்படுத்தினா பேசினா கூட நம்ம பாட்டுன்னு நம்ம சைலன்ட்டா போயிடணும். ஸோ முன்னெச்சரிக்கை போனா வராது. நேரமும், நாட்களும், வயசு 3 சொல்லுவாங்க. அந்த மாரி டைம்ன்றதும் முக்கியம், டேட்ன்றதும் முக்கியம். அது வீட்ல எங்க மாட்டுறது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்ப எல்லா இடத்துலயும் எல்லாமே மாட்டிடலாமான்னு கூட கிடையாது. இப்போ வாஸ்துக்குன்னு சில இடம் இருக்கு. செடிக்குன்னு சில இடம் இருக்கு. வாஸ்து மீனுக்குன்னு சில இடம் இருக்கு. பூஜை அறைக்குன்னு ஒரு இடம் இருக்கு. சமையலுக்குன்னு இடம் இருக்கு. நம்ம நேரத்த தான் வந்து வாழ்க்கையில நம்மள கொண்டே போகுது. அப்ப அதுக்கு முக்கியத்துவம் நம்ம குடுக்கணும் இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. சரிங்களா? அப்போ எங்க மாட்டுவோன்றத விட, எங்க மாட்டக்கூடாதுன்னு ஒண்ணு முக்கியம். ம். ஓகே. ஏன்னா நம்ம எத நோக்கி பார்க்குறோமோ அதுதான் நம்மள பாசிட்டிவ். போய் என் வீடு அங்க தான் ஆணி அடிக்க முடியும்னா, அப்படி மாட்டவே மாட்டாதீங்க. இந்த 2 திசைத்துல மாட்டாதீங்க. மீதி 2 திசையில நீங்க தாராளமா வேணா கூட மாட்டீங்க. மர்ஜின்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. இன்னைக்கான டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான டாபிக்னே சொல்லலாம். ஒரு வீடு அப்படின்னு இருந்தா கடிகாரமும், கேலண்டரும் இல்லாத வீடே இருக்காது. ஆனா நெறைய பேரோட சந்தேகம் என்னன்னா, இந்த கடிகாரமும், கேலண்டரும் மாட்டக்கூடிய திசை என்ன? எந்த திசையில மாட்டணும்னு சொல்லுங்க பாய் நீங்க. நல்லா கேட்டீங்க. முதல்ல வந்து மக்களுக்கு ஒண்ணு சொல்லி தரேன். இது நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் முன்னாடி கடைபிடிச்சாங்க. இப்ப யாரும் அத பண்றதில்ல. ஏன்னா இப்ப காலண்டர் ஸ்டைலா மாறிடுச்சு. காலண்டர் யாரும் பார்க்கறதில்ல. ஃபோன்ல வந்து சில ஃபோன்லயே எல்லாம் டேட்டு, முடிஞ்சிருது. டைம் எல்லாமே வரதால வாட்சும் காட்டுறதில்ல. வாட்சும் போயிடுச்சு பாய், உண்மதான். வாட்சும் காட்டுறதில்ல. எல்லாம் ஃபோன்லயே பார்த்துக்கிறாங்க. ஆனா, ம், ம், காலையில எந்திரிச்சு நிறைய வீட்ல சொல்லியிருப்பேன். எப்படி இருக்கு எந்திரிக்கணும், எப்படி குளிக்கணும், சாப்பிடணும், தூங்கணுமா? அந்த மாரி ரொம்ப முக்கியமானது தினசரி நீங்க காலண்டர கிழிக்கணும். ம். எதுக்கு உங்களுக்கு காலண்டர்ல அந்த 12 ராசிக்கு என்னென்ன இருக்குன்னு எல்லாமே போடுறான். வேலட்டி இல்லாம போடுறான். அப்படி கிடையாது. எக்ஸாம்பிள் இப்போ கடகராசியா, இன்னைக்கு கடகராசி. இன்னைக்கு நஷ்டம்னு போட்டோம்னா ஓரளவுக்கு நம்மள சுதாரிச்சு நம்ம நடந்துக்கணும். ம், ம், இன்னைக்கு லாபம்னு போட்டிருக்கா, அப்போ எதனா ஒரு விஷயத்த நம்ம பண்ணுவோம். ம், லாபமாகும். ம். இன்னைக்கு போட்டி அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒருத்தர் போட்டியாக வரப்போறான். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காலண்டர்ல வர்றது 100 to 99% பக்காவா இருக்கும். பக்காவா இருக்கும். அந்த பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த தெரிஞ்சுக்கலாம். டேவ நம்ம எப்படி எடுத்துட்டு போறது? இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் கடகராசி இப்போ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கங்களேன். இப்போ கடகராசி. இப்போ நான் பார்க்குறம்போது கடகராசி இன்னைக்கு கோவம்னு வந்தா, நம்மள எவனோ கோவம் ஊட்ட போறான்னு அர்த்தம். அப்போ ஒருத்தன் கோவப்படுத்தினா பேசினா கூட நம்ம பாட்டுன்னு நம்ம சைலன்ட்டா போயிடணும். ஸோ முன்னெச்சரிக்கையா இருக்கணும். ஓகே. இன்னைக்கு யோகம்னு வந்தா, ஏன்னா ஒரு யோகம் நம்மளுக்கு தேடி வரும். ஏன்னா ஒருத்தர் நல்ல ஒரு கிளைண்ட் வராங்க, நல்ல ஒரு பிசினஸ் பேசுறோம், 4 பேர் நல்லது பண்றோம். அதுல ஒரு யோகம் பேர் வளர்ந்தா சந்தோஷம். அது ஒரு யோகம். அதே மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இது எனக்கு முன்னோர்கள் உண்மையிலேயே சொல்லிக் கொடுத்தது. டெய்லி எந்திரிச்சு காலையில ஃபர்ஸ்ட் வேலையா காலரை தான் கிழிப்பேன். ஓகே. இன்னைக்கு எவ்வளோ ஸ்டைலாக காலரை காலரை வீட்டில் வச்சிருப்பேன். ம், என் ஆஃபீஸில் கூட காலண்டர் மாதிரி தான் இருக்கும். கம்பல்சரி இன்னைக்கு வந்து காலை கழிச்சு பார்த்தா ரைட்டு போட்டிருக்கேன், ரைட் ஓகே. ம். அதை வந்து நீங்க பழக ஆரம்பிங்க. ஒரு வருஷம் நீங்க கரெக்டாக பழகிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு பழக்கமாயிடும். ஸோ மனுஷனுக்கு டேட்டு, டைமிங் 2ம் முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா போனா வராதது நாட்களும், நேரமும். போனா வராதது நேரமும், நாட்களும், வயசு 3 சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைம்ன்றதும் முக்கியம், டேட்டுன்றதும் முக்கியம். அது வீட்ல எங்க மாட்டுறது ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இப்போ எல்லா இடத்துலயும் எல்லாமே மாட்டிடலாமான்னு கூட கிடையாது. இப்போ வாஸ்துக்குன்னு சில இடம் இருக்கு. செடிக்குன்னு சில இடம் இருக்கு. வாஸ்து மீனுக்குன்னு சில இடம் இருக்கு. பூஜை அறைக்குன்னு ஒரு இடம் இருக்கு. சமையலுக்குன்னு இடம் இருக்கு. நம்ம நேரத்த தான் வந்து வாழ்க்கையில நம்மள கொண்டே போகுது. அப்ப அதுக்கு முக்கியத்துவம் நம்ம குடுக்கணும் இல்லையா? நிச்சயமா, நிச்சயமா. சரிங்களா? அப்போ எங்க மாட்டுவோன்றத விட, எங்க மாட்டக்கூடாதுன்னு ஒண்ணு முக்கியம். ம். ஓகே. ஏன்னா நம்ம எத நோக்கி பார்க்குறோமோ அதுதான் நம்மள பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க. நம்ம தப்பான ஒரு டைரக்ஷன்ல மாட்டிட்டு, தப்பான டைரக்ஷன்ல பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மள டைமும் போடுறது தெரியாது, நாட்கள் வரும்னு தெரியாது. அது டைமே வேஸ்ட் ஆன மாரி இருக்கும். அதனால அது எங்க மாட்டக்கூடாதுன்னு முக்கியமா சொல்றேன். ஒண்ணும் இல்ல 2டே விஷயம் தான். ஒண்ணு காலண்டரு, 2வது வால் கிளாக். ஸோ கடிகாரம். தென்மேற்கு திசையில மாட்டக்கூடாது. தெற்கு திசையில மாட்டக்கூடாது. முக்கியமா இது 2 விஷயம். தெற்கு திசையிலும் சரி, தென்மேற்குலயும் சரி. இல்ல பை என் வீடு அங்க தான் ஆணி அடிக்க முடியும்னா, அப்படி மாட்டவே மாட்டாதீங்க. இந்த 2 திசையில மாட்டாதீங்க. மீதி 2 திசையில நீங்க தாராளமா வேணா கூட மாட்டீங்க. தெற்கு, தென்மேற்கு. இதில வந்து கடிகாரமும் சரி,
உங்களோட காலண்டரும் சரி, தினசரி காலண்டரை மாட்டாதீங்க. அதில் சாமி படம், உருவ படம் போட்டிருந்தாலும் சரி மாட்டாதீங்க. 2 இதில். 3வது ஒரு இடம் என்னன்னா, நம்ம பெட்ரூமில் நம்ம படுத்துக்கிட்டு காலை நீட்டிட்டு காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே வந்தீங்கன்னா, நம்ம எதிர்க்க அந்த டைமு காலண்டர் இருக்கக்கூடாது. 3வது ஒன்று, கண்ணாடி இருக்கக்கூடாது. ரைட் சைட்லையோ லெஃப்ட் சைட்லையோ தலைக்கு பின்னாடி கூட இருந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் தூங்கி எந்திரிச்ச உடனே கண்ணாடி இருக்கக்கூடாது. ஸோ இது முக்கியமாக இந்த 3 விஷயம். அதில் முக்கியமானது இந்த டைமும் காலண்டரும். ஏன்னா திருப்பியும் சொல்கிறேன், போனால் வராது நேரமோ நாட்கள் தான். அதனால் அது 2ம் முடிஞ்ச அளவுக்கு சேவ் பண்ணுங்கள். அதுக்காக அதை கரெக்டான திசையில் மாட்டணும், கரெக்டான திசையில் வைக்கணும். ஸோ இந்த தெற்கு தென்மேற்கு தூங்கும்போது காலை எந்த திசையில் நம்ம நீட்டுறோமோ அந்த திசையில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நவுத்தி கூட மாட்டிங்க, லெஃப்ட் ரைட்டில் கூட மாட்டிங்க, பின்னாடி கூட மாட்டிங்க. இந்த 3மே ஃபாலோ பண்ணிங்கன்னா ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கான நாள். அதை வந்து கரெக்டாக நீங்கள் சேவ் பண்ணி எந்த ஒரு விபத்து, எந்த ஒரு ஆபத்து, எந்த சிக்கல் இல்லாமல் எப்படி நம்ம வீட்டை விட்டு நல்லபடியாக போகிறோமோ அதே மாதிரி நல்லபடியாக வரணும். ஸோ அன்ற பொழுது நம்மளுக்கு சிறப்பாக இருக்கணும். நம்ம எல்லாமே சிறப்பான விஷயங்களை பார்க்கணும், சிறப்பான விஷயங்களை பண்ணணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கை, நீ காலைல போயிட்டு நைட்டு 12 மணி நேரம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. நிச்சயம் இல்லாத வாழ்க்கை ஒரு நொடியில் எது ஒன்றும் நடக்கலாம். ஸோ நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்கிறதுக்காக நம்ம இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணணும். என்னடா மாந்திரிகர் பாய் வந்து வால் கிளாக்கை பற்றி பேசுகிறது கிடையாது. நான் என்ன சொல்லியிருக்கேன், நான் ஒரு பல்லு குத்துற குச்சியில் கூட ஒரு விஷயம் சொல்லுவேன். அதை கூட இது குத்தாதீங்க, பல்லில் ஓட்ட விடும், அது உங்கள் அழகை மறைக்கும் அப்படின்றேன். நான் அதுலேயே ஒரு விஷயத்த சொல்லுவேன். சில பிரியாணி சாப்பிட்டு குச்சி எடுத்து குத்துவாங்க, பார்த்துருக்கீங்களா? இந்த ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குச்சி ஒன்று டூத்பிக் எடுத்து குத்துவாங்க. அது பார்க்க ஸ்டைலாக இருக்கும், ஆனால் பல்லில் கேப் விழும். அந்த கேப் விழுந்தால் உங்களோட வார்த்தையில் பிழை வரும், இசு வராது, சி காற்றுல போயிடும். புரியுதுங்களா? அது உங்களோட முகத்தோட அழக லட்சுமி மறைக்கும். இவ்வளோ நுணுக்கமான விஷயம் இருக்குது. அதனால இந்த காலண்டர் டைம்ன்றது முடிஞ்ச அளவுக்கு சேஃபு. நான் சொன்ன திசையில் 3மே பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதே பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப அருமை. என்னன்னா, ஒரு கேலண்டர், ஒரு கடிகாரத்துல இவ்ளோ விஷயங்கள் அடங்கி இருக்கா அப்படின்னா, நிச்சயமா இருக்கு அப்படின்னு ஆணித்தனமா ஒரு நல்ல நல்ல பதிவா கொடுத்தீங்க. நன்றி பாய். நன்றிம்மா.